கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம். உன் கண்ணீரை கண்டேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? உன் கண்ணீரை கண்டேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் என்ன காரியத்துக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நாம் எந்த காரியத்திற்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தினாலே நம்முடைய மனவேதனை உடைந்து மனவேதனை அடைந்து நம்முடைய இருதயம் உடைந்து நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதோ, அதை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன? நீ எதை குறித்து இந்த நாளிலே கண்ணீரை விட்டு கொண்டிருக்கிறாய்? என்ன வேதனைக்காக நீ கண்ணீரை விட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய கவலைதான் என்ன? உன்னுடைய வேதனை தான் என்ன? பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார், நான் உன் கண்ணீரை கண்டேன். நீ கவலைப்படாதே, நீ கண்ணீர் விடாதே. ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார், பிரியமான என் சகோதரனே, சகோதரியே. சிலர் சாதாரண கண்ணீர் விடுகிறார்கள், ஒரு சிலரோ அதிக துக்கத்தினாலே அவர்கள் கண்ணீரை விட அதிகமான இரத்த கண்ணீர் என்று சொல்லக்கூடிய அப்படியாப்பட்ட வேதனையின் கண்ணீரை அவர்கள் விடுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு பக்தன் பாடுகிறார், நான் கண்ணீரையே கடலாக்கி அதிலே கப்பல் ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். ஆம், நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அநேக துன்பங்கள், அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். உன்னுடைய கண்ணீர் எதனால் உனக்கு வந்தது? உன்னுடைய கஷ்டம் என்ன? உடலிலே பயங்கரமான வியாதியா, அல்லது கடன் தொல்லையா, அல்லது மற்ற மனிதர்களினாலே உனக்கு பிரச்சனையா, மேலதிகாரிகளின் தொல்லையா, அல்லது உன்னுடைய குழந்தைகளுக்கு காலேஜில் இடம் கிடைக்கவில்லையா, உன்னுடைய குழந்தைகள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமிலே பாஸ் பண்ணவில்லையா, அல்லது பாஸ் பண்ணியும் அந்த காலேஜுக்கு பணம் கட்ட உன்னிடத்திலே பணம் இல்லையா? அந்த பணம் இல்லாமல் கண்ணீர் விடுகிறாயா? கஷ்டப்படுகிறாயா? வேதனைப்படுகிறாயா? உன்னுடைய கடன் தொல்லை தாங்க முடியாமல் துக்கப்படுகிறாயா? கலக்கப்படுகிறாயா? திகிலடைந்திருக்கிறாயா? உன்னுடைய குடும்ப செலவுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுகிறாயா? வீட்டு வாடகை கொடுக்க முடியாதபடி நீ கஷ்டப்படுகிறாயா? உன் குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க முடியாமல், குழந்தைகளின் பள்ளிக்கூட ஃபீஸை கட்ட முடியாமல் நீ கஷ்டப்படுகிறாயா? அது நிமித்தமாக நீர் கண்ணீர் படுகிறாயா? இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை கண்டேன். நம்முடைய பெற்றோர்களும் கூட நம்முடைய கண்ணீரை அவர்கள் காண்பது கிடையாது. ஆனால் இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் கூறுகிறார், நீ கவலைப்படாதே என் மகனே, மகளே, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை துடைப்பேன் என்பதாக இந்த நாளிலே நம்மை பார்த்து கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, அதோடு மாத்திரமல்ல என் சகோதரனே, சகோதரியே, அதற்கு முன்னே பார்க்கும்போது, இந்த வசனத்துக்கு முன்னே பார்க்கும்போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்பதாகவும் கூறுகிறார். நீ கண்ணீரோடு நீர் என்னென்ன காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டாயோ, என்னென்ன காரியங்களை குறித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்தாயோ, அந்த விண்ணப்பங்களையெல்லாம் நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நீ நினைக்கிறாய், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டாரா? என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பாரா? என்னுடைய ஜெபத்திற்கு எப்போதுதான் விடை கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்வதோடு மாத்திரம் அல்ல,
உன் விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன் என்று சொல்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நீ கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? நீ மீனை கேட்டால் ஆண்டவர் உனக்கு பாம்பை கொடுப்பாரோ? கொடுக்க மாட்டார். பாம்பை கொடுக்க மாட்டார். நீ மீனை கேட்டால் உனக்கு மீனைத்தான் ஆண்டவர் கொடுப்பார். பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, இந்த நாளிலே நீ சிந்தித்து பார். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே நீ ஏன் கண்ணீர் விடுகிறாய்? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? நீ ஏன் துக்கப்படுகிறாய்? நீ ஏன் பாரப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? பிரியமான என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே உன் கண்ணீரை அவர் துடைக்கப் போவதாக சொல்கிறார். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே என் பிரியமான சகோதரனே என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் அண்டை வா. முழுமையாக உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் அண்டிலே ஒப்புக்கொடு. ஆண்டவர் அண்டையிலே உன்னுடைய கவலை கண்ணீர்களை நீ எடுத்து சொன்னதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்கப் போகிறார். உனக்கு விடை கொடுக்கப் போகிறார். உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கப் போகிறார். ஆகவே இந்த நாளிலே தானே ஆண்டவருக்கு நேராக உன் இருதயத்தை ஏறெடுத்து அவரை அண்டிக் கொள்ளுவாய், அவரை துதிப்பாயா, அவர் இத்தனை நாட்களாக உனக்கு செய்த நன்மைகளுக்காக நீ அவருக்கு நன்றி செலுத்துவாயா? பிரியமான என் சகோதரனே சகோதரி, அவரை நம்பி இந்த நாளை நீ தொடங்கு. அவரை நம்பி இந்த நாளிலே உன் கைகளின் பிரயாசங்களை ஆரம்பி. அவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு இந்த நாளை தொடர்ந்து நீ முன்னேறி செல். இந்த நாளை தொடங்கு. அவருடைய நாமத்தினாலே, அவருடைய உதவியினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளை நீ தொடங்கு. கர்த்தர் உன்னோடு உன் பிரயாசத்தினோடு கூட இருந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன், அவருடைய வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு வெற்றியை தரப்போகிறார். ஆகவே முன்னேறி செல். ஆண்டவருடைய அன்பையும் வாக்குத்தத்தையும் சுதந்திரத்துக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொடுமையான இந்த உலகத்திலே எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு, அநேக துக்கங்கள் உண்டு, அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் எங்களை காப்பாற்றும்படியாக தேவரீர் எங்களோடு இருப்பதாக சொல்லுகிறீர். இதோ முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருப்பதாக சொல்லுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறீர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டதான ஒவ்வொருவரோடும் கூட இரும். அவருடைய கண்ணீரை நீ துடைக்கப் போகிறீர். விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கப் போகிறீர். அவர்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து ஆசீர்வதியும். அவர்களை விடுவியும். ஆண்டவரை துன்பத்திலிருந்து விடுவியும். கர்த்தாவே, ஆண்டவரை அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி போடும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும். அவர்களுக்கு தேவையான பண உதவிகள், பொருள் உதவிகளை கட்டளையிடும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை தாரும். ஆண்டவரை உபத்திரவக்காரர்களின், கொடுமைக்காரர்களின் சீரலிலிருந்து நீர் விடுதலையை தாரும். துன்பத்திலிருந்து விடுதலை தாரும். மேலதிகாரிகளின் துன்பத்திலிருந்து நீர் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடும். ஆண்டவரே, உண்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தேவையான, ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவையான எல்லா பண உதவிகளையும் உம்முடைய நாமத்தினாலே நீர் அனுப்பித்தாரும். ஆண்டவரே, கர்த்தாவை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். உங்களுடைய தேவரீரின் கிருபையின் பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு
எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி ravjaisingh@yahoo.com, revjayaisingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.